இன்றைய தலைப்புச் செய்திகள். நெல்லையில் விஜய் அதிரடி பிரச்சாரம். ஜெயலலிதா பாணியில் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தனது அடுத்த கட்ட அதிரடி பிரச்சாரத்தை திருநெல்வேலியில் தொடங்க உள்ளார். இதற்கான விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் தேர்தல் காய்ச்சல் உச்சத்தை எட்டியுள்ளது. முன்னணி அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். நெல்லைக்கு வரும் விஜய் நாளை மறுநாள் திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு மெகா திட்டத்தை அக்கட்சி மேலிடம் வகுத்துள்ளது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 22 வேட்பாளர்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைத்து விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஒரே இடத்திற்கு வரவழைத்து பிரமாண்டமாக பிரச்சாரம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதே பாணியை தற்போது விஜயும் கையில் எடுத்துள்ளார். இது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனின் அதிரடி ஆய்வு. இந்த மெகா பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் முன்னின்று கவனித்து வருகிறார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கங்கைகொண்டான் மற்றும் ராஜகோபாலபுரம் ஆகிய 2 முக்கிய இடங்கள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த பிரமாண்ட திடலில் ஒரே நேரத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கூடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வின் போது நெல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் RS முருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல். விஜய் வந்து செல்வதற்கான தனி வழித்தடம், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையூறின்றி வந்து சேர விரிவான வாகன நிறுத்துமிட வசதிகள் மற்றும் காவல்துறையின் அனுமதி பெறுவது குறித்த ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், விஜயின் வருகை தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த இடம் இறுதியானது என்று பிரச்சாரம் தொடங்கும் நேரம் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு செங்கோட்டையன் அவர்களால் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது இதற்கான தீவிர ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த முதல் மெகா தென் மாவட்ட பிரச்சாரம் தமிழக அரசியலில் உற்று நோக்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.